அந்த செம்மண் ஏரியா போகிறதுக்கே வந்து ஃபுல்லாக கல்லுக்கல்லாக இருக்கிற ரோடாக வந்துடுச்சிங்க. கரெக்டாக முட்டி பிடிச்சிக்கிச்சிங்க. இப்போ இந்த லாஸ்ட்டாக இந்த இதில் அடித்தேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இன்றைக்கி ட்ரிப்போட டே 3 நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து என்னென்னா வந்து அன்றைக்கி அந்த செம்மண்ணில் போய் ஓட்டணும்ல, இன்றைக்கி வேறு இன்னொரு ஸ்பாட் ஒன்று இருக்குது. அந்த ஸ்பாட்டில் போய் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அப்படி இல்லைனா வந்துட்டு வேறு ஏதாவது லொக்கேஷன் இருக்கான்னு போய் பார்க்கலாம் இன்றைக்கி. ஓகேவா? அதே மாதிரி அந்த நாசரத் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட அங்கே ஒரு இடத்துல ஒரு ஒர்க் இருக்குது. அங்கே போய் ட்ரோன் விடலான்னு ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 to 6 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேங்க. அந்த ஃபுல்லாக மணல் இருக்கிற இடம் அது எப்படி இருக்குதுன்னு தெரில. பஞ்சர் கிட்டு, காற்றடிக்கிறது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இன்கேஸ் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே இருக்கிற முள்ளெல்லாம் வந்து கொஞ்சம் டெரராக இவ்வளோ லென்த்தாக இருக்குங்க. ஆனால் எம்ஆர்எஃப் டயர் ரப்பர் வந்து கொஞ்சம் ஆர்ட் ரப்பர் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முள் ஏறி பஞ்சர் ஆகாது அவ்வளோ சீக்கிரம். இருந்தாலும் நல்லா ஷார்ப்பான முள் அந்த கிளையோடு இருக்கும்ல, அதில் குத்திச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அது லெதர் ஷூவே கீழே சோலை வந்து பிச்சு குத்தி கால் வரைக்கும் பஞ்சர் ஆக்கி விட்டுருது. அதனால் டயர்லாம் நம்ம வந்து அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடாது. எதுக்கும் பஞ்சர் கிட் வச்சுக்கலான்னு தான் எடுத்துகிட்டு போகிறேன். நல்லா நிறைய மணல் இருக்குங்க அந்த இடத்துல. வண்டி வெயிட்டுக்கு எப்படி புதைய போகுதுன்னு தெரில, போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ அந்த நங்கமொழின்னு ஒரு ஊர் வரும். அந்த ஊரை தாண்டினோடனே தான் இந்த ரைட் எடுக்கணுங்க. இந்த பாலம், இந்த கால்வாய் தான் நமக்கு கணக்கு. இந்த கால்வாய் ரோட்டில் அப்படியே போயிட்டே இருக்கணுன்னாங்க. போவோம். இன்னும் எவ்வளோ தூரம் உள்ளே போகணுன்னு தெரில. இது வரைக்கும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்தாச்சு. இந்த சைடா, எந்த சைடுன்னு தெரியலையே. இங்கேயும் ஒரு ரோடு போகுது. இல்லைங்க, இன்னும் உள்ளே போய் பார்க்கலாம். அந்த செம்மண் ஏரியா போகிறதுக்கே வந்து ஃபுல்லாக கல்லுக்கல்லாக இருக்கிற ரோடாக வந்துடுச்சிங்க. ஓ மை காட். கொக்கு. இது ஃபுல்லாக மழை காலத்தில் வந்து இது ஃபுல்லாக தண்ணி ஓடும். இப்போ மழை காலம் தான் ஆக்சுவலாக. ஆனால் தண்ணி பாருங்கள் கீழே மட்டும்தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 10 நாளாக மழை பெய்யலன்னு நினைக்கிறேன். சும்மா லைட்டாக தான் பெய்யுதுன்னு நினைக்கிறேன். மேபி இந்த மந்த் எண்டுக்குள்ளே நல்லா மழை பெய்யும். ஏன்னா இந்த இதில் தண்ணி நல்லா அங்கே ஒரு ஏரி ஒன்று இருக்குது. நான் உங்களுக்கு அப்புறமா ஒரு ட்ரோன் ஷாட்டில் காட்டுறேன் அந்த ஏரியா. அங்கே ஃபுல்லாகிடுச்சின்னா போதும், இங்கே தண்ணி பிச்சுக்கிட்டு ஓடும். அது ஃபுல்லாக வர வரைக்கும் இங்கே வந்து அப்படியே மந்தமாக தான் இருக்கும். பேசாமல் கீழே இறங்கி அதில் ஓட்டலாமா? வானம் புதஞ்சி தொலைய போகுது. தனியாகவும் தூக்கவும் முடியாது, லோயர் பேக் பெயின் வேறு இருக்குது. இதில் இறங்கிட்டு ஏற்ற முடியாமல் திணறிடக்கூடாது. மண்ணெல்லாம் கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. சரி பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஐயோ, நானும் ஒரு 2 கிலோமீட்டராக போயின்னு இருக்கேன். ஃபுல்லாக இதே மாதிரி தாங்க இருக்குது. எல்லா இடத்துலையும் பச்சை பச்சைன்னு புல் வளர்ந்துருக்குங்க. செம்மண்ணே கண்ணுக்கு மாட்ட மாட்டேங்குது. சரி இல்லைங்க, அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பாட் ஒன்று இருந்தது, அங்கே போயிட்டு செம்மண்ணில் எடுப்போம். பேசாமல் இந்த இடத்துல ட்ரோனை பறக்க விட்டு ஃபாலோ மீ ஆப்ஷன் போட்டு விடலாமா? வேறு மேலே கேபிள் எதாவது போதா? கேபிள் எதுவும் போகல. சரி, அப்போ இங்கே வந்து அந்த ஃபாலோ மீ ஆப்ஷனை போடுவோம். எப்படி தான் வருதுன்னு பார்ப்போம். கூடயே அது கேபிள் வந்து அங்கே தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. Even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, 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 yo, go, go. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இது வரைக்கும் ட்ரோன் ஷாட் எடுத்தாச்சு. அப்புறம் ஒரு 360 ஷாட் ஒன்று எடுத்தேன். இனிமேல் வந்து எங்கேயாவது மணல் இருந்தால் மட்டும் தான் இனிமேல் ட்ரோனை பறக்க விடணும். இல்லைனா நேராக வீட்டுக்கு போய் குப்புரை அடித்து சாப்பிட்டு தூங்கிட வேண்டியதான். நானும் மணல் தேடிட்டுருக்கேன். எல்லா இடத்துலையும் புல் வளர்ந்துருக்குங்க. இது ஃபுல்லாகவே வந்து செம்மண் தாங்க. இந்த இது இருக்குல்ல, இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சு தான், அந்த மலையில் அப்படியே ஃபுல்லாக புல் வளர்ந்துட்டுருக்கு. இது எல்லாமே செம்மண் தான். ஃபுல் மண் இருக்கிற இடத்துல ஓட்டலான்னு பார்த்தா முடியாமல் போச்சே. இல்லைனா நேற்று போன அந்த ஸ்பாட்டுக்கு தான் போனோம். இல்லைனா இன்றைக்கி வந்து பேசாமல் அந்த ஏரி ஒன்று இருக்குது, அந்த ஏரிக்கிட்ட போயிடலாம். அங்கே போயிட்டு இன்றைக்கி ஷாட் எடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடத்துல செம்மண் இருக்குது சொல்லி உள்ளே வந்தால் சுற்றி வர வேலி போட்டு வச்சுருக்காங்க.
ஐயோ, ஃபுல்லாக இது கோயில் ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு மண் இது. ஆனால் மேலே பக்கத்துலேயே கேபிள் இருக்குது பார்த்தீங்களா. ட்ரோன் விடுறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். சரி, மணல்லேருந்து எப்படியா தப்பிச்சு வெளியே போயிடுவோம். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஸ்பாட் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த மணல்லாம் நம்ம வண்டி வெளியே வந்துடுவார். ஐயோ, பின்னாடி வீல் சுற்றிக்கிட்டே இருக்கு. ஓகே ரைட், வெளியே வந்தாச்சு. நம்ம வேறு ஏதாவது ஸ்பாட் தேடுவோம். செம்மனுக்கு பஞ்சம் இல்லைன்ட்டு நம்ம ஊரில் ஓட்டலான்னு பார்த்தா எல்லா இடத்துலையும் புல் வளர்ந்துருக்க. ஓ மை காட், என்ன பண்ணுறது? இல்லைனா அந்த ஏரி பக்கம் தான் போகணும். இன்றைக்கி ரெண்டில் ஏதாவது ஒரு முடிவு பண்ணிட்டுருவோம். ஆமாம், டேய் ஆடாதரா, ஸ்ட்ரைட்டாக போடா. சரி, வேறு ஸ்பாட் போய் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது போக போகிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா சினிமா படம் எடுத்திருக்காங்கங்க. நான் முன்னே சொன்னேன்ல, அந்த தேரி காடு அங்கே வந்து சூப்பராக இருக்கும் சொல்லியிருக்கேன், ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த தேரி காடுக்கு தான் போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு அந்த சத்யா நகர்லேருந்து ரைட் திரும்பி அடுத்த ஊரில் அப்படியே லெஃப்ட்டு திரும்ப சொன்னாங்க. ஸோ திரும்பி ஒரு 5-6 கிலோமீட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பாட் வந்துடும்னாங்க. ஆனால் வர வரல நிறைய செம்மண் இது பார்த்தேன். பட் இருந்தாலும் டைரெக்டாக அந்த ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கிற இடத்துக்கே போயிடலான்னு தான் இப்போ போயிட்டுருக்கேன். ஆனால் ரொம்ப தூரம் வந்த மாதிரி இருக்குது. இன்னும் ஊர் வந்த பாடம் காணுமே. தேரிக்காடு யார்கிட்டயே கேட்டு தான் போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேரிக்காடுக்கு வந்தாச்சு. எப்படி மணல் மேடு பார்த்தீங்களா, இப்படிலாம் இருக்குது. இதில் நான் எந்த இடத்துல இறங்கி எப்படி ஓட்ட போகிறேன். அதே மாதிரி அந்த பெரிய பெரிய முள்ளு சொன்னல அதெல்லாம் இருக்குது. அந்த செடி ஃபுல்லாக இருக்கலாம், இந்த ஓரமாக இருக்கிற செடிலாம். சரி, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போவோம். இந்த முள் இல்லாத செடியாக பார்த்துட்டு கேப்பில் உள்ளே ஏற்றிட்டு அங்கே போகலாம், உள்ளே போகலாம். என்ன மாதிரி ரெட்டு கலரில் இருக்குது. இந்த இடத்துல ட்ரோனை பறக்க விட்டோன்னா சூப்பராக தெரியுங்க. ஏன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் செடி இருக்குது. ஆனால் இப்போ இந்த இவ்வளோ பெரிய ஸ்பாட் பார்த்துருக்கேன்ல, இதுதான் நல்ல பெரிய ஸ்பாட் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. மற்றதில் எல்லாத்துலேயும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் செடி இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ட்ரோன் ஷாட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போடுவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த மணலில் ஓடுவான்னு தெரில, ரொம்ப புதையுதுன்னு நினைக்கிறேன் உள்ள வீல். ஆமாங்க, ரொம்ப அமுங்குதுங்க. சரி நில்லுங்க, ஃபஸ்ட்டு ட்ரோன் எடுத்து பறக்க விட்டுட்டு நம்ம அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். Losing time, I'm fading fast. I just wanna make it last. Try to let go of the past. I close my eyes, embrace the blast. Sleepless nights and headaches stack. Restlessness to hell and back. What's my purpose? What do I grab? A slippery surface, a heart attack. And sometimes you just gotta believe there's something that'll give you relief. There's something that'll have what you need. What you need. கரெக்டாக முட்டி பிடிச்சிக்கிச்சிங்க. இப்போது இந்த லாஸ்ட்டாக இந்த இதில் அடித்தேன், இதில் ரெக்கார்டிங் போட்டு விட்ருந்தேன். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும். ஆமாம், அங்கே அப்படியே ஒரு 8 போட்டேங்க. ட்ரோன் ஷாட்டில் எடுத்தேன், 8 நல்லா வந்தது. அப்படியே ஒரு 8 போட்டேன். அந்த 8 பார்த்துட்டு வரலாமா? கரெக்டாக அந்த மேட்டில் ஏற சொல்ல கரெக்டாக காலை வந்து இடவடமாக ஊனிட்டேங்க அந்த இடத்துல. முட்டியில் டடக்குன்னு ஒரு சொடக்கு உடஞ்சிது. செம வலி அளிக்க ஆரம்பிச்சிச்சு. இது தெரியுதா, அவ்வளோ பெரிய ஒரு 8. இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி போயிட்டு அப்புறம் இந்த 8 இப்படி முடித்தேன். சரி வாங்க, லஞ்சுக்கு மாங்குன்னு மாற்றி கால் அடிக்கிறாங்க. டைம் வந்து 2 o'clock ஆயிடுச்சு. ஆமாம், சரியான வலி அளிக்குது கால். ரிட்டன் வர சொல்ல எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். ரிட்டன் வர சொல்ல நல்லா கேமரா கிட்ட வந்து நல்லா ரெவ் பண்ணி தேவையில்லாமல் இந்த இடத்துல வந்து காலை மாட்டிக்கிட்டேன். நல்லா வந்திருக்கு. இந்த இடம் தாங்க. இங்கே வந்தோன்னே அப்படியே இங்கே ஸ்டக் ஆகிடுச்சு. காலை படக்குன்னு ஊனிட்டேன்.
சரி ஓகே, அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு எதாவது ஷார்ட் எடுக்கலாமா. இது வேறு மண் வேறு இருக்குமா. ஓடிப்போ செம்மண் ஓடிப்போ. ரைட், எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு போவோம் ஃபஸ்ட்டு. We're not all elastic, but maybe there's magic. Believe you could have it. And I know of sadness, the anxious and panic, the infinite vastness of all that is blackness. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மேப் போட்டாச்சு. ஏன்னா நான் பல சந்துகள் வழியாக வந்தேன்னா சத்தியமாக எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு வழி தெரியாது. ஏன்னா வந்து நிறைய சந்தாக வந்துட்டேன். உள்ள 7.2 கிலோமீட்டர் வந்திருக்காங்க இந்த இடத்துக்கு. சரி, இப்போ டக்குன்னு போயிடலாம் வீட்டுக்கு. ஓகே, நல்லா இருக்குல்ல இந்த இடம். இன்னும் அங்கெல்லாம் போகணுன்னு தான் தோணுது. ஆனால் வந்து இதுக்கே வந்து நாக்கு தள்ளுது. அங்கெல்லாம் ஒரு இடத்துல வீல் மாட்டிக்கிச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து முட்டி அடி வலிக்கலைன்னா பிரச்சனை இல்லை, இன்னொரு ரவுண்ட் கூட ஓட்டிருக்கலாம். அதே மாதிரி வீட்டிலேருந்து வேறு ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க, சீக்கிரமான்ட்டு. சரி, இல்லைனா அந்த மேடு ஏறி அந்த பக்கம் இறங்கி பார்த்துருக்கலாம். வருவோம், ஊருக்கு தானே. தேரி காடு இந்த இடம் நல்லாயிருக்கு. நம்ம வந்து ஆஃப் ரோடிங் பண்ணுறதா இருந்தால் நேராக இந்த மணலுக்கு வந்துட வேண்டிதான். வந்துட்டு நல்லா ஜாலியாக டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். இது இன்றைக்கி வெயில் வந்து கொஞ்சம் ஊம வெயில் மாதிரி அடிக்குது. நேற்றுலாம் கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருந்தது. சரி, இப்போ வீட்டுக்கு போயிட்டு முதல்ல சாப்பிட்டு கிளம்புவோம். இந்த பனைமரத்தில் வந்து இந்த மட்டை ஒன்று சுற்றி இருக்குல்ல, அது சடனாக பார்க்க சொல்ல அனகொண்டா மாதிரி இருக்குங்க. ஏதோ அனகொண்டா தான் சுற்றிக்கிட்டு மரத்து மேலே ஏறுற மாதிரியே இல்லை ஒரு ஃபீலு. சரி ஓகே, இப்போ போகலாமா. இந்த இடம் நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குங்க. ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக தேக்கு மரம், இந்த சைடு யூக்கலிப்டிஸ் மரம். யூக்கலிப்டிஸ் மரம் இல்லை, அது என்ன மரம், அது மூங்கில் மரம். யூக்கலிப்டிஸ் மரமும் இருக்குது, இதோ இருக்குது யூக்கலிப்டிஸ் மரம், மூங்கில் மரம் ஃபுல்லாக இருக்குது. ஐயோ, பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே வெயில் வந்துட்டேன். ஐயோ, ஓ மை காட். சரி, ரோடு இனிமேல் நல்லாயிருக்கும். ஏன்னா இவ்வளோ நேரம் அந்த குண்டுங்குழி ரோடெலாம் தாண்டி வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து கரெக்டாக 4 மினிட்ஸில் வீட்டுக்கே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், இந்த vlog எனக்கு தெரிஞ்சு இதோட எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம கார் இதோ வெயிட்டிங்கில் இருக்குது. அடுத்தது வெளியே போகிறோம் மறுபடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி வேலைக்கான டங்குன்னு ரெடி வச்சுருங்க. அது பார்த்து ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, see you in another video soon. Bye, டேக் கேர் மை டியர் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ், பாய். அதே மாதிரி போகிற வழியில் வந்து வேறு ஏதாவது அடுத்தது வந்து வேறு ஏதாவது சம்பவங்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு இதே வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா இதுதான் லாஸ்ட். ஓகே, பாய். எவ்வளோ தண்ணி நிற்குது, அப்படியே சிமெண்ட் போட்டு வச்சுருக்காங்க லடாக் மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா மழை பயங்கர ஸ்பீடாகிடுச்சு. வந்துட்டு க்ளவுஸ் கிவ்அவே வந்து இன்றைக்கி கொடுத்துட்றேன். ஓகே ப்ரோ, பார்க்கலாம். சரி ரைட், நெக்ஸ்ட் டைம் வர சொல்ல மீட் பண்ணலாம். ஓகேவா, பார்க்கலாம் ப்ரோ, பை.